சில பேரண்ட்ஸ் சொல்லுவாங்க அவங்களோட புள்ள வெளிப்படையாக ஒன்றும் கிடைக்கிறதே இல்லையா. அப்படி உங்கள் புள்ள கதை காட்டி நீங்கள் என்ன செய்யணுன்னு தெரியுமா? ஒன்று உங்கள் புள்ள பேசினிக்கினா அதை நீங்கள் அந்த பேசுகிறதுக்குள்ள நீங்கள் அதுக்குள்ளேயே பேசுனா நல்லது கிடையாது. அந்த பிள்ளையோட வார்த்தையை கேட்டுட்டு தான் அப்புறம் பேசணும், அதுதான் நல்லது. அட்வைஸ் பண்ணாமல் அந்த பிள்ளையோட கதையை கேளுங்க. 2 உங்கள் மேலே பயம் இருந்தால் பேசுகிறத குறைக்கும். சின்ன சின்ன தப்புக்களெல்லாம் அந்த பிள்ளைகளை தண்டிக்காதீங்க. 3வது அவருனால பிள்ளையோட கதைங்க. 4வது உங்கள் பிள்ளைய சின்ன சின்ன விஷயத்தை செய்யும்போது கவனிங்க. 5 நான் உனக்கா இருக்கிறேன்னு செயலை காட்டுங்க. ஃபஸ்ட்டு விஷயம், பிள்ளைகளை யார் திருத்துறாங்களோ அவங்களோட கதைக்காது. அந்த பிள்ளைய யார் புரிஞ்சுக்கொள்கிறாங்களோ அந்த பேரண்ட்ஸோட தான் கதைப்பாங்க. நீங்கள் புரிஞ்சுக்கொள்ளாட்டி உங்களால் கிடைக்காது. இது புரிஞ்சுட்டா இப்போ நான் சொன்னது சரியா? அப்போ லைக் பண்ணுங்கள்.